மகாநதி சீரியல்ல இன்னைய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம காவேரி ரோட்ல நடந்து வரும்பொழுது விஜயோட சித்தப்பாவும், சித்தியும் காவேரிய பாத்துடுறாங்க. காவேரிய பார்த்த உடனே கார விட்டு நிப்பாட்டி இறங்கி வந்து காவேரி கிட்ட, "ஏம்மா இங்க வந்துட்டியா? இங்கேயும் இடைஞ்சல் குடுக்கறதுக்கே வந்துட்டியா? இங்க நிம்மதியாவே விடமாட்டியா?" அப்படி இப்படின்னு ஏதேதோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல. காவேரிக்கு தான் இன்னும் பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வரலல்ல. டக்குன்னு ஆமா, நீங்க யாரு? எதுக்காக என்கிட்ட இப்படி பேசுறீங்க? அப்படின்னு கேட்ட உடனே, விஜயோட சித்திக்கு புரிஞ்சிருச்சு. அப்பன்னா இவளுக்கு இன்னும் பழைய ஞாபகம்லாம் திரும்பவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, "ஏம்மா நீ வந்து திவ்யா தானே?" அப்படின்னு தெரியாத மாதிரி வேற யாரையோ விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சு, "சாரிம்மா தெரியாம அந்த பொண்ணு நெனச்சு உன்கிட்ட பேசிட்டேன்" அப்படின்னு காவேரிய அனுப்பி வச்சுர்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, "இவ காவேரி தானே? என்ன நீ வேற மாதிரி பேசுற?" அப்படின்னு அன்பு கேட்ட உடனே, "இப்ப நம்ம எதையும் அவகிட்ட சொல்லி ஞாபகப்படுத்திறக்கூடாது. அது நமக்கு தான் பிரச்சனையாவும். நம்ம பேச வேண்டியது இவளோட அம்மா கிட்ட தான் பேசணும்." அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி இவங்க எப்ப வந்து அவங்க கிட்ட பேசப் போறாங்க அப்படிங்கிறது தெரியல. காவேரிய இப்ப கிளாஸ் ரூம்ல தான் காமிக்கிறாங்க. எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா, படம் வரையிறாங்க. மை ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு. அதுல காவேரி பாப்பா மட்டும் வந்து பாத்தீங்கன்னா, அப்பா, தன்னோட ஃபோட்டோ 2 மட்டும் தான் வரைஞ்சு கொண்டு போயி மிஸ்ஸு கிட்ட காமிக்கிறாங்க. இத பார்த்த உடனே, "எங்க அம்மா எங்க?" அப்படின்னு கேட்குறாங்க. "அம்மா எனக்கு இல்ல" அப்படின்னு உடனே, "வெளியூர் போயிருக்கிறாங்களா?" அப்படின்னு கேட்க, "இல்ல சாமி கிட்ட போயிட்டாங்க. எப்பயாச்சும் திருப்பி வருவாங்கன்னு நானும் நெனச்சுக்கிட்டு இருக்கேன்" அப்படின்னு பாப்பா சொல்ல, காவேரியும், "ஆமா கண்டிப்பா வருவாங்க" அப்படின்னு சொல்லி பக்கத்திலேயே அம்மா பிக்சரையும் வரைஞ்சு குடுக்குறாங்க. அப்புறம் என்ன, கடைசியா வந்து என்னோட அப்பா கிட்ட உங்கள இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி, காவேரி பாப்பா காவேரிக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. காவேரியும் ஓகே உங்க அப்பாவ நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, பாப்பா கைய பிடிச்சு நடந்து வரும்போது கரெக்ட்டா பிரின்சிபாலு கூப்பிட்டர்றாங்க. இதுதான் நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் என்ன, நம்ம காவேரியும், விஜயும் மீட் பண்ணிக்கிறது தடைப்பட்டு போகுது. இப்ப பாப்பாவ அழைக்கிறதுக்காக விஜய் கரெக்ட்டா வந்துடுறாரு இல்லையா? ஸோ விஜய் பாப்பாவ அழைச்சுக்கிட்டு போகும்போது காவேரி பாத்துடுறாங்க. பாத்துட்டு இவரு நம்ம கனவுல காண்றவரு மாதிரியே இருக்கிறாரே! அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன, வீட்டுக்கு போயும் தன்னோட அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு நடுப்புற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிவினு, யமுனா, அதுக்கப்புறம் கங்கா இவங்க 3 பேரும் ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி காவேரிக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்துருக்கோம். அவரு ஈவினிங் பார்க்க வராரு. காவேரி கிட்ட சொல்லி ரெடியா இருக்க சொல்லு அப்படின்னு வேற சொல்லிடுறாங்க இல்லையா? இப்ப சாரதா வந்த உடனே காவேரி கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டாங்க. என்ன நடக்கும்னு தெரியல. பொறுத்திருந்து பார்க்கலாம்.